ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெயம் கொள்ளும் தீர்மானம். 2 கொரிந்தியர் 2:14 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியின் மேல் வெற்றி பெறவும் சோதனைகளின் மேல் ஜெயம் எடுக்கவும் இன்றைக்கு தீர்மானியுங்கள். வெற்றிக்கென்று உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். நீங்கள் எப்போதும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நான் வாலாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன் என்றும் இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 15:57. இயேசு கிறிஸ்துவுக்கு தோல்வி என்பது இல்லை. அவர் ஜெய கிறிஸ்து, இஸ்ரவேலரின் ஜெய கம்பீரமானவர். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக வெற்றி வேந்தனாய் கம்பீரம் உள்ளவராய் நடந்து சென்றவர். கானானில் உள்ள 7 ஜாதிகளையும் முறியடித்து 31 ராஜாக்களின் மேல் இஸ்ரவேலருக்கு வெற்றியை கொடுத்த அவர் நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றியை தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தோல்வியை குறித்த எந்த எண்ணத்திற்கும் இடம் கொடாதிருங்கள். எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதிருங்கள். மனச்சோர்வை அகற்றிவிட்டு கர்த்தருடைய உற்சாகமான ஆவியினால் நிரப்பப்படுங்கள். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து வெற்றியை தருவார் என்று உற்சாகமாய் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். சிலர் எப்போதும் தோல்விக்குரிய வார்த்தைகளையே பேசி, நான் ஏன் தான் பிறந்தேனோ, உயிரோடு இருப்பதை விட செத்து விடுவது நல்லது, மற்றவர்களெல்லாம் உயர்ந்து போகிறார்கள், நான் தான் தாழ்ந்து போகிறேன், என் தலைவிதி அப்படி என்று தொடர்ந்து சொல்லி கீழாகவே போய்கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுடைய வாயிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாயிருக்க ஏன் அனாதைகளைப் போல உணர வேண்டும்? கர்த்தர் சிலுவையிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்க ஏன் தரித்திரத்தோடும் பலவீனத்தோடும் வாழ வேண்டும்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்களோடு இருக்கிறவர். போராட்ட நேரத்திலே எதிரிகள் துரத்துவதற்கு வந்தபோது யோசபாத் வெற்றி வார்த்தைகளை பேசினார். காரணம், அவருடைய கண்களிலே தேவனை பற்றிய சரியான வெளிப்பாடு இருந்தது. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன்? தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று அவர் அறிக்கையிட்டார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, சர்வ வல்ல கர்த்தரை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவரால், அதாவது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம். கலங்காதிருங்கள். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இன்றைய நினைவிற்கு 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 15 மற்றும் 16ஆம் அதிகாரங்கள்.
மாலை யோவான் 3ஆம் அதிகாரம் 1 18 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் வெற்றியின் வார்த்தையை, ஜெயத்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.